ஒரு நாள் காலையில நம்ம எழுந்திருக்கும் போது நம்மளோட ஆக்டிவிட்டிஸ் அண்ட் பிஹேவியர்லாம் மாடு போல மாறிடுச்சுன்னா என்ன ஆகும்? ஆனா இது போல நடக்க வாய்ப்பு இருக்கா? இருக்கு. இது ஒரு சைக்காலஜிக்கல் டிசார்டர், மனநிலை குறைபாடு. இதன் பெயர் தான் போன்த்ரோபி. போன்த்ரோபி. இந்த சைக்காலஜிக்கல் டிசார்டர் உள்ள ஒருவர் தன்னை ஒரு பசு அல்லது எருது என்று நம்புகிறார். இதனை போவைன் டெலியூஷன், மாயை என்றும் அழைக்கப்படும். போன்த்ரோபி ரேர் சைக்காட்ரிக் கண்டிஷன் அண்ட் இட்ஸ் டெலியூஷனல் பிலீஃப், மாயையான நம்பிக்கை. இந்த போன்த்ரோபி உள்ளவர்கள் உண்மையாகவே தங்களை மாடுகளாகவே நினைக்கிறார்கள். அவர்கள் 4 கால்களில் நடக்கலாம், புல்லை மெல்லுதல், மாடு கொட்டகையில் வாழ முயற்சித்தல், மாடு போல சத்தம் போடுவது என அவர்களின் மாயைக்கு இசைவான நடத்தைகளை வெளிப்படுத்தலாம். இது தீவிர கனவுகள், ஹிப்னோசிஸ் அல்லது நரம்பியல் குறைபாடுகளால் ஏற்படக்கூடும் என்று விஞ்ஞானிகள் கருதுகின்றனர். ஆனால் போன்த்ரோபியின் சரியான காரணங்கள் தெரியவில்லை என்றாலும் இது சைக்காலஜிக்கல் அண்ட் பயாலஜிக்கல் காரணிகளின் கலவையுடன் தொடர்புடையதாக கருதப்படுகிறது. குறிப்பிட்ட சிகிச்சை எதுவும் இல்லை என்றாலும் மருத்துவம் மற்றும் தெரபியின் மூலம் இந்த அறிகுறிகளை மேனேஜ் செய்ய உதவ முடியும்.